உள்ளிடணும்னா நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு தலையங்கத்தை உள்ளிடணும்னா நாங்கள் பயன்படுத்துறது வந்து H1 H2 வரப்போகுது. இப்போ அந்த தலையங்கத்துக்கு கீழே நான் ஒரு விடிய பரப்புகளை நாங்கள் உள்ளிடணும்னா நான் அதுக்கு என்ன பயன்படுத்த போறேன், பரகிராஃப் என்றது. பரகிராஃப்னா அந்த முதல் எழுத்தை மட்டும் பாய்ப்போம், பி இன்டோட்டை மட்டும். சரியா? அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஹெடிங் எப்பயுமே என்னவாக இருக்க போது, ஒரு தடித்த எழுத்துலையும் நாங்கள் கொடுக்குற பேராகிராஃப் அது வந்து ஒரு நார்மலான எழுத்துக்கள்லையும் இருக்க போகுது. சரியானே? அப்ப நாங்கள் ஒரு பந்திகளை உள்ளிடணும்னா நாங்கள் அதுக்கு பயன்படுத்துகிற ஒட்டுக்கு பேர் என்ன, பி என்ற ஒட்டு. சரிதானே? அப்ப இந்த பி என்ற ஒட்டுல வந்து நாங்க என்ன செய்யலாம்டா, இப்ப எங்கட வெப்சைட்டுங்க ஒரு லெஃப்ட் சைடில் மட்டும்தான் என்ன செய்யுது, இந்த எழுத்துக்கள் எல்லாமே இருக்கு. ஆனா இங்க என்ன செய்யுது, பரப்பு வந்து பெரிய பரப்பு. இதுல நடுவில் நாங்கள் எழுத்துக்களை வர வைக்கலாம், அதே போல ரைட் சைட்லயும் வர வைக்கலாம். ஏன்னா ஒரு வெப்சைட்னா ஒரே சைட்ல தான் எல்லா எழுத்தும் இருக்க முடியல தானே. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, இந்த பி என்ற ஒட்டோட ஒரு இடைவெளியை விட்டு அலைன் என்ற வேர்டை பாய்ப்போம். அலைன் என்ற அலைன்மெண்ட் என்றதுக்காக பயன்படுத்துறதா என்ன, அலைன் என்ற ஒட்டு. அப்ப அதுல சமன் போட்டுட்டு எங்களுக்கு எந்த சைட் வரணுமோ அதை நான் அதில் மென்ஷன் பண்ணி விட்டேன்னா சரி. இப்போ உதாரணத்துக்கு சென்டர்ல வரணும்டா, இல்ல சென்டர்ன்னு கொடுத்தேன்டா, எனக்கு இந்த ஹலோ ஹலோ ஹாய்ன்னு இருக்கு தானே, இந்த இவ்வளவு வந்து இதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இருக்கிற இதுல பாருங்க, இந்த பி என்ற ஒட்டுண்டா இந்த இடையில இருக்கிறது வந்து இந்த பி என்றதுக்குரிய ஃபியூச்சரை எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு குறியீட்டுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் தான் எங்களுக்கு வெளியீட்டில் அப்படியே வரப்போகுது. அந்த வெளியீடு அதுக்கு முன்னால இருக்கிற ஒட்டுக்களோட ஃபியூச்சரை எடுக்கு. அப்ப இப்ப பின்னு ஒரு பந்தியாகவும் அதே நேரத்தில் அந்த வேர்ட் ஃபுல்லா அங்கேயும் இருக்க போகுது, எனக்கு சென்டர்லயும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, அதே போல நான் என்ன செய்யலாம், இந்த ரெண்டாவது ஹெடிங்கையும் இதுல ஹலோ டூன்னு இருக்கலாம், அதையும் நான் என்ன செய்யலாம், சென்டருக்கு மாத்தலாம். அப்ப அதுக்கும் என்ன செய்யணும், அலைன் போட்டுட்டு சென்டர் பாவிச்சேன்டா அதுக்குமே எனக்கு என்ன செய்யும், சென்டருக்கு வந்துடும். அடுத்தது நான் ரைட்டுக்கு மாற்றணும். இப்ப ஹலோ 3 இருக்கிறத நான் தொங்கல் ரைட் சைடுக்கு வர வைக்கும். அப்ப அதுக்கு என்ன பாவிப்பேன், நான் அலைன் அதுல ரைட்டுன்னு பாவிச்சேன்டா அது எங்க போயிடும், எனக்கு ரைட் சைடுக்கு போயிடும். அப்ப நான் இந்த அலைன்ன்றதை வச்சு என்ன செய்யலாம், எனக்கு எந்த இடத்துல அந்த விடயம் வரணுமோ அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம், மாத்தலாம். வடிவா கவனிக்கணும், இந்த பீண்ட ஒட்டு நாங்கள் எந்த ஒட்டை தொடங்குறோமோ அதுல ஒரு இடைவெளியை விட்டுத்தான் நாங்க என்ன செய்வோம், அந்த முதலாவது ஒட்டுன்னு அந்த இடைக்குள்ளதான் நாங்களும் என்ன செய்வோம், புதிய இந்த மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணி கொண்டு போவோம். சரியான? அப்ப எங்களுக்கு தலையங்கங்களை விடுறதுக்கான பயன்படுத்துகிற ஒட்டுகள் தெரியும், H1 H2 H3 சொல்லி போய் கொண்டிருக்க போது. அதே போல பந்திகளை அமைக்கிறதுக்கு பி ஒட்டு பயன்படுத்த போறோம். அதே போல அந்த பந்திகளை வந்து அல்லது தலையங்கத்தை நடுவில் அல்லது ரைட் சைட் லெஃப்ட் சைட் மாத்துறதுக்கு அலைன் என்ற ஒட்டையை நாங்கள் என்ன செய்ய போறோம், பயன்படுத்த போறோம். சரியானே? ஓகே, அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னா, இப்ப நாங்கள் இதுல தலைப்பு ஒட்டு பார்த்துட்டோம், அதே போல பந்தி ஒட்டும் பார்த்துட்டோம். பந்திகளை எப்படி நாங்கள் அலைன்மெண்ட் செட் பண்ணணும் பார்த்துட்டோம். அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த வரி வேறாக்கி. இப்ப எங்களுக்கு இந்த பந்திகளை பொறுத்த வரைக்கும் மற்றதுகள் அழிக்கிறேன். இந்த பந்திகளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை டைப் பண்ணி கொண்டு போறேன்டா, அது எனக்கு எப்படிதான் நீங்க வந்து வெளியில வரும், ஒரே லைனுக்கு தான் வரப்போகுது. இப்ப எனக்கு நாங்கள் இப்ப ஒரு வெப்சைட்ல எல்லாமே ஒரே லைனுக்கு வரணும் இல்லை தானே.
ஒரு குறிப்பிட்ட வேர்டோட எனக்கு அடுத்த லைனுக்கு வரணும். அப்ப நான் அதுக்காக பயன்படுத்துகிற ஒட்டு தான் இந்த பிரேக் பிஆர் ஒட்டு. எனக்கு இந்த ஹாய்க்கு கீழே இந்த இவ்வளவும் வந்து அடுத்த லைனுக்கு வரணும். அப்ப நான் என்ன செய்வேன்டா, இந்த இடத்துல பிஆர் என்று சொல்லி பாவிச்சனாக இருந்தா எனக்கு இங்க என்ன வந்துடும், அதோட அடுத்த லைனுக்கு வந்துடும். சரி, எனக்கு இந்த ஜூவுக்கு முன்னால நான் இதுலேயும் ஒரு பிஆரை பாவிக்கிறேன்டா, எனக்கு அதோடையும் என்ன செஞ்சிடும், அடுத்த லைனுக்கு வந்துடும். அப்போ ஒரு பந்திய அடுத்தடுத்த லைனுக்கு எடுக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்துற பந்திய அடுத்தடுத்த லைனுக்கு எடுக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு ஒட்டு தான் இந்த பிஆர் என்ற ஒட்டு. இதுக்கு முதலெல்லாம் இந்த H1 நாங்க தொடங்கி இருக்கிறோம், முடிச்சிருக்கிறோம். இந்த பேராகிராஃபை பி நோட்டை தொடங்கி இருக்கிறோம், முடிச்சிருக்கிறோம். ஆனா இங்க பிஆரை மட்டும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அப்படி தொடங்கி முடிக்க மாட்டோம். எந்த இடத்துல எனக்கு வேற ஆக்கணுமோ அந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் என்ன செஞ்சு விட்டா சரி, அதை இன்சர்ட் பண்ணி விட்டா சரி. ரெண்டு விதமா பிஆரை பயன்படுத்தலாம். ஒன்று பிஆர்னு நார்மலா போடலாம், இல்லாட்டிக்கு பின்னால் ஒரு ஸ்லாஷை போட்டாலும் என்ன அர்த்தம், அது அதே பிஆருக்குரிய செயல்முறையை தான் எடுக்கும். அப்ப நான் பிஆர்னு இப்படி நார்மலாகவும் போடலாம், இப்படி பின்னுக்கு ஒரு ஸ்லாஷும் போடலாம். சரியாரு? அப்ப பிஆர்னாலே தெரியணும் ஒரு பந்திய அடுத்த வரைக்கும் கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் அண்டு. சரியாரு? அடுத்த விஷயம் கிடைக்கோடு HR என்ற விஷயம். சரியாரு? HR என்றா இப்ப சில வெப்சைட்டை பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்துட்டு இடையில ஒரு கோடா வந்திருக்கும். அப்ப நான் அதே தான் இங்கேயும் HRன்னு சொல்லியே நான் யூஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா என் வெப்சைட்ல என்ன செய்யும், ஒரு குறுக்கால ஒரு கோடு ஒன்று வரும். இங்க HRஐ நான் தொடக்கி முடிப்பேனா? இல்ல. கட்டாயம் நீங்க பிஆர் வேர்டும் HR வேர்டும் கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். இது கேள்வியில வாடுறது HRன்னா ஹொரிசோண்டல் ரோ. இப்ப என்ன வெப்சைட்ல குறுக்கா என்ன செய்யுது, ஒரு கோடு வருது. இப்ப நான் இன்னொரு HRன்னு பாவிச்சேன்னா இன்னொரு கோடு வரும். சரியான? HRன்னா கிடைக்கோடு என்ற விஷயம். சரியான? இது கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். அதே மாதிரி நான் இந்த HRக்கான விஷயங்கள் என்ன செய்யலாம், அலைன்மெண்ட் இன்றைக்குள்ள அதை எங்கே இருந்து வரணும் செட் பண்ணி கொள்ளலாம். அதே போல சைசஸ் 5ண்டா இப்ப எனக்கு அரைவாசி மட்டும் கோடு வரும். வித்துண்டா இது இந்த தடிப்பு. அதே மாதிரி எனக்கு கலர் வந்து மாற்றணும்ன்றாலும் என்ன செய்யலாம், இப்ப இதுல கொண்டு போய் நான் HRல வந்து முதலாவதுல எனக்குரிய ரெட் கலர்ல வரும். கலர்னா நாங்க ஜூதான் பாவிப்போம், அது இங்கிலீஷ்ல. இங்க HTML குறிமுறையை பொறுத்த வரைக்கும் என்ன COLOR என்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சரியான? அப்ப ரெட்னு கொடுத்தோம்னா எனக்கு ரெட் கலர்ல கோடு வரும். சரியான? அப்ப பிஆர்ண்டா அடுத்த வரைக்கும் கொண்டு வரதுக்கு பயன்படுத்துவோம். HRண்டா கீழ் அந்த எங்களோட வெப்சைட்ல குறுக்கா ஒரு கோடு வரும். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா, நான் இந்த பேராகிராஃப் இவ்வளவும் சென்டர்ல தான் செட் பண்ணியிருக்கிறேன். சென்டர்ல செட் பண்ணக்குள்ள பாருங்க, எங்களோட வெப்சைட்டுன்ற நடுவில் நாங்கள் ஒரு கோடை அமைக்கக்குள்ள அந்த எழுத்தின் மைய பகுதி அதுல வர மாதிரி தான் வரும். இப்ப முதலாவதுல இந்த மைய பகுதியில வருதுண்டா, அடுத்ததுல இந்த இடம், அடுத்ததுல இந்த இடம். அப்ப அதை பார்க்கணும். ஒரு கோடை கீறி போட்டு கோட்டுக்கு ரெண்டு சைட்டுமே என்ன செய்யணும், அந்த வேர்ட் சரிசமனா வார மாதிரி தான் எழுதணும். அப்ப உங்களுக்கு எப்படி கேள்வி வருமெண்டா, எப்படி குறிமுறையை தந்துட்டு இதுக்குரிய வெளியீடு இதுல காட்சிப்படுத்துற விஷயத்தை எழுத சொல்லி வரும். சரிதானே? பாஸ் பேப்பரை பாத்தீங்கன்னா தெரியும், இப்படியான கேள்வி இதுல வந்துருக்கு. சரியா? அப்ப HR BR மற்றது பேராகிராஃப் P நோட்டு அதுகள் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த நான் அலைன் என்ற சென்டர் என்று பாவிச்சதுக்கு பதிலாக நான் முன்னுக்கும் பின்னுக்கும் சென்டர் என்ற ஒட்டல் தொடக்கி முடிச்சும் என்ன செய்யலாம், பாவிக்கலாம். இது சென்டருக்கு மட்டும்தான் பாசிபிள்.
இப்ப இதுல இந்த ஹலோன்றது எனக்கு லெஃப்ட் சைட்லாம் இருக்கு. நான் இதுல இதே மாதிரி இந்த அலைன்மெண்ட் போட்டு சென்டர்னு பாவிக்கலாம். சென்டர்ன்ற ஒரு ஒட்டை தொடங்கி அதை முடிச்சும் இப்ப தொடங்கி முடிக்கிறேன்னு அர்த்தம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது எல்லாமே சென்டர்ல வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ஒட்டுமே என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் என்றதை ஞாபகம் வச்சிருந்தீங்கடா. சரி, விளங்கிடுதானே? அடுத்த விஷயம் நார்மலான விஷயங்கள் நான் இது ஒரு பந்தியில இருக்கிற விஷயத்த தடிப்பாக்குறது, சரிவாக்குறது, அண்டர்லைன் போடுறது, அப்படியான விஷயங்கள். அதாவது ஒரு வரியுருவின் வடிவத்தையே நாங்கள் மாற்ற போறோம். அப்ப அதுக்கு நாங்கள் பயன்படுத்த போற விஷயம் என்னன்னா, இப்ப நான் ஒரு பேராகிராஃபை டைப் பண்றேன். பீன்றோட்ட தொடங்குறேன். பீன்றோட்ட முடிக்கிறேன். இப்ப இதுல வார வேர்டை நான் ஃபுல்லா என்ன செய்யணும்னா போல்ட் ஆகணும். இப்ப பீன்றோட்டுன்னா எங்களுக்கு தெரியும் என்ன, நார்மலா தான் வரப்போகுது. நாங்கள் H1 தடிப்பா வரும். பேராகிராஃப் எல்லாமே நார்மலான ஒரு எழுத்தாகத்தான் வரப்போகுது. நான் இப்ப இதை நான் என்ன செய்ய போறேன், ஃபுல்லாவே தடிப்பாக்க போறேன்டா. முன்னுக்கு மின்னுக்கும் என்ன போட்டு விட்டா சரி, பின்னு தொடங்கி பின்னு முடிச்சேன்டா. இப்ப இதுக்கு இடைப்பட்ட இவ்வளவும் எனக்கு என்னவா மாறிடும், தடிச்ச எழுத்துல மாறிடும். சரி, நான் இதை சரிவாகவும் மாத்த போறேன்னா என்ன செய்யலாம், ஐயண்ட விட பாவிப்போம். ஐயண்டா இட்டாலிக் என்ற விஷயம். அப்ப ஐயன்னு பாவிச்சேன்டா மாறிடும், சரிவாக மாறிடும். எனக்கு இந்த ஐசிடி வேர்ட் மட்டும்தான் சரிவா மாறணும்னா என்ன செய்யலாம், ஐசிடிக்கு முன்னாலேயும் பின்னாலேயும். அப்ப இதுலதான் தொடங்கணும் எனக்கு. அப்ப ஐன்னு பாவிக்கிறேன். முடிவுல எனக்கு இதோட சரிவாக்கல் நின்றோம்னுட்டு ஒரு வரையறையை கொடுத்தேன்டா. எனக்கு மற்றது எல்லாமே நேராக இருக்கும். அது மட்டும் என்ன செய்யும், சரிவா மாறும். சரியானே? இது தவிர நான் இந்த ஐசிடிக்கு ஒரு அண்டர்லைன் கொடுக்கணும்னா என்ன பாய்ப்பேன், ஜூன்ற பாய்ப்பேன். அப்ப எனக்கு என்ன நடக்கும், இந்த ஐடிக்கு மட்டுமே என்ன ஒரு அண்டர்லைன் வரும். அதே மாதிரி இஎம்னு ஒரு வேர்டு இருக்கு. இஎம்எம் எங்களுக்கு என்னன்னா இந்த சரிவாக்குற அந்த ஒப்ஜெக்டை தான் தரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இஎம்எம் என்ன எங்களுக்கு ஒரு சரிவாக்கல் வடிவத்தை தான் தரும். அதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்கு என்ன, மார்க் என்ற விஷயம். மார்க் என்றாலும் எங்களுக்கு ஹைலைட் பண்ற ஆப்ஷனை தரும். இப்ப எனக்கு இந்த ஐசிடி வேர்டை மட்டுமே என்ன செய்யும், மார்க் பண்ணி தரும். அதே போல இது தவிர எங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இருக்கு. ஒரு பேராகிராஃப்ல நான் இப்ப எங்களுக்கு சயின்ஸ்ல படிச்சிருப்போம். இப்ப நீருக்குரியதுண்டா எச் எழுதி ரெண்டை நாங்கள் என்ன செய்வோம், கீழே தான் எழுதுவோம். அப்ப நான் அதுக்காக பயன்படுத்துற ஒட்டு என்னண்டா சப். சப்ண்டா சப்ஸ்கிரிப்ட் ரெண்டு. இந்த ரெண்டு மட்டும்தான் எனக்கு கீழே வரணும்ன்றக்காக இதோட முடிக்கிறேன். பிறகு என்ன ஓன்னு கொடுக்குறேன். அப்ப எனக்கானது வரும் என்ன, H2O வரும். தற்செயலா இந்த சப்னை நான் முடிக்காம விட்டேன்டா எனக்கு இந்த ஓம் என்ன செஞ்சிடும், கீழே வந்துடும். இப்ப இதான் அந்த முடிக்கிறதுக்கான ரீசன். ஒரு வரையறையை நாங்கள் கொடுப்போம் என்ன, இந்த ரெண்டு தான் இந்த இருக்கும் இந்த சப் இருக்கிற முண்டன் இந்த நடுவில் இருக்கிறது மட்டும்தான் என்ன சப்புன்றது வரணும்ன்ற மாதிரி. அதே போல அடுத்தது சூப்பர் ஸ்கிரிப்ட். எங்களுக்கு தெரியும் என்ன, 15 அடுக்கு 2 வரணும். அப்ப அதுக்கு நாங்க என்ன SUP என்று பாய்ப்போம், சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்றதுக்காண்டி 5 அடுக்குன்னு வைப்போமே. அப்ப நான் சூப்பர் ஸ்கிரிப்டை இதோட முடிக்கிறேன். சரியா? அப்ப இதுவெல்லாம் இந்த சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் என்ற விஷயம். சரியானே? இதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். அடுத்த பார்க்குற ரெண்டு விஷயமும் பிரதானமான விஷயம் தான். இன்னைக்கு லிஸ்ட் மட்டும் பார்த்து முடிச்சுட்டு தான் விடுவோம். அப்ப இதுல ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்க.
ஓகே, அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னா குறிப்புரைகள். இப்ப கொமெண்ட்ன்றது வந்து கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் உண்டு. ஏனென்றா இந்த கொமெண்ட் நாங்கள் எங்க பாவிக்க போறோம்டா, இப்ப ஒரு 1000 1500 பெரிய பெரிய வரிகள்ல நாங்கள் கோடிங்கை நாங்கள் பயன்படுத்தக்குள்ள என்னத்துக்காக அந்த கோடிங் பயன்படுத்துறோம் என்ற விஷயம் எங்களுக்கு சிலது மறந்து போயிருக்கும். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எரர் வரைக்குள்ளேயும் அடையாளம் காண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப நான் கொமெண்ட் பாவிச்சேன்டா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த 3 வரியும் சரியா, உதாரணம் 2க்குரிய 2 வேப்பமே. அப்ப நான் நிறைய வரி எழுதியக்குள்ள எனக்கு உதாரணம் 2க்குரிய கோடிங் இதான்னு தெரியாம இருக்கும். அப்ப நான் இதுல கொமெண்ட் ஒன்றை பாவிக்க போறேன் அப்படின்னா, ஒரு ஆச்சரிய குறி, 2 தரம் கோடு, அதுக்கு பிறகு நான் எழுதுறேன் செகண்ட் எக்ஸாம்பிள் என்று சொல்லி எழுதுறேன். பிறகு என்ன செய்யறேன், 2 தரம் கோடு, பிறகு என்ன டேக்க முடிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வெளியீடு எடுக்கிறேன். நான் கொடுத்த இந்த வரி எனக்கு வெளியீட்டுல வருமா? வரல தானே. அப்ப நாங்கள் கொமெண்டாக கொடுக்கிற ஒரு விஷயம் எங்கட கோடிங்ல தெரியுமே தவிர எங்களுக்குரிய வெளியீட்டுல அது தெரியவே தெரியாது. சரியா? ஏன்னா இந்த கோடிங்ல கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, இப்ப கோடிங் இப்ப நான் இவ்வளவு வரி எழுதி இருக்கிறேன், எனக்கு இந்த வரிக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறேன்னா தெரிய தானே வேணும். அப்ப நான் இந்த வரியை பார்க்கிறேன் செகண்ட் எக்ஸாம்பிள், ஓகே இந்த கோடிங் இது செகண்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் செஞ்சுட்டு போறேன். இதுல நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா என்ன அர்த்தம், இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்குரிய கோடிங் இருக்கு. அப்ப இது என்ன நானே மீட்டு பார்க்கறதுக்கு உதவுற ஒரு விஷயம் தான் இந்த கொமெண்ட் விஷயம். அப்ப அந்த கொமெண்ட் நான் கொடுக்கக்குள்ள கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு ஆச்சரிய குறி போட்டு 2 டேஷ் பண்ணி நடுவில் அந்த கொமெண்டை கொடுப்பேன், பிறகு 2 டேஷ் பண்ணி முடிப்பேன். இதுல ஒன்று பிழைச்சாலும் எங்களுக்குரிய கோடிங் எடுக்குமா? இல்ல. சரியான அந்த எரர் இதாத்தான் வரப்போகுது. அப்ப கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு ஆச்சரிய குறி 2 தரம் டேஷ் பண்ணி பிறகு 2 தரம் டேஷ் பண்ணி எங்களோட கொமெண்டை முடிக்கும். சரியா? அடுத்த விஷயம், நாங்கள் இப்ப பார்த்தது வந்து ஒரு பேராகிராஃப் வந்து ஒரு கருப்பான எழுத்துல தான் இருக்கு. எந்தவித சைஸ் நான் கூட்டையில எந்த விதமாகவும் நான் என்ன செய்யல, சேஞ்ச் பண்ணல, ஒரே வடிவ எழுத்துல தான் இருக்கு. இப்ப எனக்கு சிலது இந்த பேராகிராஃப் வந்து சிலது பேராகிராஃப் பெருசாக இருக்கணும், சிலது கலர் மாத்தி இருக்கணும், அப்படியான செயற்பாடுகள் எனக்கு வேணும். அப்ப நான் அதுக்காக பயன்படுத்துறது வந்து ஃபொண்ட் என்ற ஒட்டு. கிட்டத்தட்ட நாங்க பேராகிராஃப் யூஸ் பண்ண போறது இல்ல, ஃபொண்ட் விஷயம் தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப ஃபொண்ட்னு சொல்லி என்ன செய்யறேன், முடிக்கிறேன். இப்ப அதுவும் எனக்கு எப்படித்தான் வெளியீட்டிலேயே வந்துட்டு இதுல நான் பிரேக் ஒன்றை பாவிப்போம். அடுத்த லைனுக்கு வந்தா ஈஸியா விளங்கும் என்றபடியா இன்னொரு பிரேக் 2 லைன் வர்ற மாதிரி. ஓகே, இப்ப இந்த ஹலோ ஹாய்ன்னு இருக்கிற விடயத்தை நான் என்ன செய்ய போறேன்னா சைஸா கூட்ட போறேன். அப்ப நான் இதுல சைஸ்ன்னே பாவிச்சு 9 கொடுத்துக்கொள்றேன். சமன். அதே போல நான் சைஸை மாத்த மாத்த எனக்குரிய வேர்டும் என்ன செய்யும், சைஸ் சேஞ்ச் ஆகி கொண்டு போகும். சரி, கலரையும் மாத்த போறேன்டா கலர் சமன் ப்ளூன்னு கொடுப்போம். அதே போல சிலது நான் என்ன செய்யணும், ஃபொண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேஸ்ன்னு உங்களுக்கு தெரிய போறது என்னன்னா, இப்ப இந்த பாமினி ஃபொண்ட் இருக்கும் தானே, அதே போல டைம்ஸ் நியூ ரோமன் அப்படியான வேற வேற ஃபொண்ட் இருக்கும். அப்ப அப்படியான விஷயம் தான் இந்த ஃபேஸ்ல வரும். அப்ப சைஸ் மாத்தலாம், கலர் மாத்தலாம். அப்படியானதுக்கு நாங்க பயன்படுத்துற ஒட்டு வந்து இந்த ஃபொண்ட் ஒட்டு. சரியானே? அப்ப இது தெரிஞ்சிருந்தா சரி. அடுத்ததுதான் நாங்க முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம், இந்த லிஸ்ட்ன்ற ஒரு விஷயம். இதுவரைக்கும் வந்தது சும்மா எம்சிக்யூலையும் செகண்ட் பார்ட்லையும் கேள்விகள் பாஸ் பேப்பர்ல நிறைய வந்திருக்கு. அப்ப இதுக்கு அடுத்தது பாக்குறது வந்து நாங்க என்ன லிஸ்ட்ன்ற விஷயம். 3 விதமான லிஸ்ட்டை நாங்கள் படிப்போம். ஒன்று வந்து ஓர்டர் லிஸ்ட்னு சொல்லுவோம்,
மற்றது அன்ஆர்டர்ட் லிஸ்ட், மற்றது டெஃபினிஷன் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட்னா உங்களுக்கு இதுலயே பார்க்க தெரியும், ஒரு ஆர்டர் படுத்தி இருக்கு. இப்போ ஒரு 10 பேர் நிக்கிறோம்னா நான் ஒன்று முதலாவது ஆள், நீ ரெண்டாவது ஆள், மூன்றாவது ஆள் என்று சொன்னா அது ஒரு ஆர்டர். இப்ப அவ்வளவு பேருக்கும் ஒரு புல்லடியை போட்டா அது ஆர்டர் ஒன்று இல்லை தானே, யாரும் முதலாவதா இருக்கலாம்ன்ற மாதிரி தானே. அப்ப அதுதான் இது ரெண்டுக்குமான வித்தியாசம். சரி, அப்ப நான் இப்போ ஒரு லிஸ்ட்டை உருவாக்க போறேன்டா, இது எல்லாத்தையும் வலிக்கிறேன். முதல் விஷயம் நான் கம்ப்யூட்டருக்கு சொல்லணும் நான் எந்த லிஸ்ட்டை நான் உருவாக்க போறேன்னு சொல்லி. அப்ப நான் ஆர்டர் லிஸ்ட்டை உருவாக்க போறேன்னா நான் என்ன செய்வேன், ஓஎல்ன்னு தொடங்கி ஓஎல்ன்னு சொல்லி என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு முடிப்பேன். ஏன் இந்த இவ்விடத்துல இருந்து இவ்விடம் மட்டும் நான் என்ன செய்ய போறேன், ஓஎல் என்ற அந்த லிஸ்டுக்குரிய செயல்முறையை செய்ய போறேன். அப்ப இதுவளவும் இந்த ஓஎலுக்குரிய பிரதேசம். சரிதானே? அப்ப இதுக்குள்ள நான் கொடுக்குற எந்த கோடிங்கும் என்ன செய்ய போகுது, ஓஎல் அந்த ஃபியூச்சரை தான் எடுக்க போகுது. இப்ப நான் கம்ப்யூட்டருக்கு சொல்லிட்டேன் என்ன ஆர்டர் லிஸ்ட் செய்ய போறேன்னு சொல்லி. இனி நான் உள்ள வார விஷயத்தை கொடுக்கணும். அதுக்கு நான் பயன்படுத்துற ஒட்டு எல்ஐ. அப்ப முதலாவது எனக்கு வரணும் என்ன, ஆப்பிள் ரெண்டு வரணும். அப்ப எல்ஐய முடிச்சுட்டேன். ரெண்டாவதா எனக்கு வரணும் என்ன, ஏதாச்சும் கொண்டு கொடுப்போம், எல்ஐ ஒட்டு மாறி வரும். சரியா, எல்ஐன்னு முடிச்சுட்டேன். மூன்றாவதா எனக்கு ஓகே எல்ஐன்னு முடிச்சுட்டேன். இப்ப எங்களோட வெளியீட்டை பார்த்தோம்னா முதலாவது ஆப்பிள், ரெண்டாவது பனானா, மூன்றாவது ஒரேஞ்ச். இது என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காவே 1 2 3 தான்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு. அப்ப ஓஎலுக்கு டிஃபால்ட்டான நிலையில எப்படி வெளியீடு வரும்னு தெரியும். எப்படி வரும், 1 2 3 4 வரும். இல்ல எனக்கு இப்ப என்ன ஏபிசிடின்னு ஆர்டர் படுத்தணும்னா நான் என்ன செய்யணும்னா இந்த ஓஎல் என்ற ஒட்டுக்குள்ளேயே டைப் சமன் ஏன்னு கொடுத்தேன்டா எனக்கு இங்க எப்படி மாறும், ஏபிசின்னு மாறும். சரி, இதுலயே நான் ஸ்மால் ஏன்னு கொடுத்தேன்டா என்னென்னு மாறும், ஸ்மால் ஏபிசின்னு மாறும். அதுவே நான் டைப்பை நான் ரோமன் இலக்கத்தில் ஐன்னு கொடுத்தேன்டா இங்க ரோமன் இலக்கம் 1 2 3 4 வரும். இல்லை எனக்கு ரோமன் இலக்கம் வேணாம் கேபிட்டல் ஐன்னு கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இதுல நான் 3ன்னு கொடுத்தா என்ன நடக்கும், நம்பர்ஸ் இதை மட்டும்தான் எடுக்கும். சரிதானே? அதுக்காண்டி 3 4 5 6 வராது. சரிதானே? இதுவும் கேள்வியில வரக்கூடும். சரியா? அப்ப நான் ஒன்றுமே கொடுக்காட்டிக்காத என்ன வடிவத்தில் வரும், எனக்கு 1 2 3 4 வரும். சரியானே? ஓகே, அப்ப ஆர்டர் லிஸ்ட்ன்ற விஷயம் நான் முதலாவது கம்ப்யூட்டருக்கு ஆர்டர் லிஸ்ட் தான் செய்ய போறேன்றதுக்கு ஓஎல்ன்னு தொடங்கி ஓஎல் முடிக்கணும். டைப் வந்து டிஃபால்ட்டாவே 1 2 3 4 தான் இருக்கும். நான் அப்படி ஏதாச்சும் மாற்றணும்னா என்ன செய்யணும், ஓஎல் ஒட்டுக்குள்ள டைப்னு எழுதி போட்டு அதில் நான் என்ன வேணுமோ அதை கொடுத்தா சரி. சரி, இப்போ நான் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு எடுக்க போறேன்டா, இதுல ஒரு பெரிய மாற்றமும் செய்ய போறதில்லை. ஓஎல் இருக்கிற இடத்துல நான் என்னது மாற்றி விட்டேன்னா சரிண்ணா ஜூஎல் மாற்றி விட்டா சரி. சரியா? ஓஎல் இருக்கிற இடத்துல ஜூஎல் போட்டு விட்டோம்டா அது அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குரியது. சரியா? உள்ள வாரதே இல்லை என்றால் இதுக்கும் வரப்போகும். அதே மாதிரி நான் டைப் டிஃபால்ட்டா என்ன வருது, எனக்கு டிஸ்க் வடிவம் வரும். இதை நாங்கள் என்ன சொல்றோம், டிஸ்க்னு சொல்ல ஒரு வட்டத்தை போட்டு நிலத்திடும். இல்லை எனக்கு வேற வரணும்னா நான் என்ன செய்யலாம், அதையும் சர்க்கிள்னு மாற்றலாம். சர்க்கிள்னு மாற்றிட்டேன்டா எனக்கு இப்படி வரும். சரியானே? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்ல நான் என்ன செய்யலாம், இவ்வளவு வடிவத்தை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்குரிய ஃபார்மேட். அதே மாதிரி இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குரிய ஃபார்மேட். ஜூஎல் தொடங்கி ஜூஎல் முடிப்போம். அடுத்த விஷயம் வந்து டெஃபினிஷன்.
ஓகே. அடுத்த விஷயம் டெபினிஷன் லிஸ்ட். டெபினிஷன் லிஸ்ட் நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா, நாங்கள் இப்போ ஒரு வரைவிலக்கணம் எழுதுறோம்னா ஒரு ஹெடிங் ஒன்று எழுதி போட்டு அதுக்கு கீழே தானே நாங்கள் அதுக்குரிய டெபினிஷன் எழுத போகிறோம். அப்போ அதே ஒரு வடிவம் தான். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, கம்ப்யூட்டருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் சொல்லணும் என்ன, நான் டெபினிஷன் லிஸ்ட்டுக்குரிய விஷயம் தான் செய்ய போறேன்னு சொல்லணும். அப்போ அதுக்காக நான் என்ன செய்வேன், டிஎல்ன்னு தொடங்கி டிஎல்ன்னு முடிக்கணும். சரியா? பிறகு முதலாவது என்ன வரணும் எங்களுக்கு, டெபினிஷனுக்குரிய ஹெடிங் ஒன்று வரும். அப்போ நாங்கள் அதை சொல்லுவோம் டெபினிஷன் டைட்டில்னு சொல்லுவோம், டிடி. அப்போ அதில் நான் இப்போ ஏதாச்சும் ஒரு வரைவிலக்கணம் எழுத போறேன்னுண்டா அதுக்குரிய விஷயத்தை இதில் கொடுப்பேன். சரியா? இப்போ நான் டெபினிஷனுக்குரிய டைட்டிலாக கொடுத்துட்டேன், அதாவது இதில் வர விஷயத்த கொடுத்துட்டேன். எனக்கு உள்ள என்ன விஷயத்த கொடுக்கணும்னா என்ன செய்வேன், அதுக்கு டி டி என்று வேற டெபினிஷன் டெஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். அப்போ இதில் ஸ்ரீலங்கா பற்றிய விவரங்களை நான் என்ன செய்வேன், டைப் பண்ணுவேன். சரியான? இப்போ டிடியை முடிச்சு கொள்வேன். அதே மாதிரி இதில் டிடியை முடிச்சு கொள்வேன். சரியான? இது மூணுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு விளங்கணும். டெபினிஷன் லிஸ்ட்ல எந்த விதமான குறியீடுகளும் நாங்கள் வராது. மேபி நாங்கள் என்ன செய்யலாம், இந்த டெபினிஷன் லிஸ்ட்லேயே இன்னொரு டெபினிஷன் நான் என்ன செய்யலாம், இதோடைய ஆட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓஎல்ண்டா ஆர்டர் படுத்தி வர்ற மாதிரி, யூஎல்ண்டா இப்படி வர்ற மாதிரி, டெபினிஷன்டா உள்ள தள்ளித்தான் வருமே தவிர வேற ஒரு விதமான குறியீடுகளும் என்ன செய்யாது, டெபினிஷன் லிஸ்ட்டுக்கு வராது. நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டெபினிஷன் லிஸ்டின் ஓர்டரை ஞாபகம் வச்சுட்டு போகணும். டிஎல் முதலாக சொல்லுவோம், பிறகு டிடி, மற்றது டிடி. சரியான? டெபினிஷன் டைட்டில், டெபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் சொல்ற விஷயம். சரியான? அப்ப இந்த மூன்றும் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும், ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே. இது ஒரு பாஸ் பேப்பர் உரிய கேள்வி. இதை பார்த்தீங்கன்னா இதுக்குரிய வெளியீடை நாங்கள் எழுத சொல்லிதான் எங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எழுதியக்குள்ள கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
இந்த மூன்றாவது லைன்ல வார விஷயம் வந்து எங்களுக்கு என்னென்ன அடையாளம் காண தெரியணும். இது ஒரு கொமெண்ட் என்ற விஷயம். அப்ப எங்களுக்கு தெரியும் கொமெண்ட்ஸ்ன்றது வெளியீட்டுல வராது. அப்ப இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்கிங் எங்களுக்கு அந்த விடயம் வந்து எங்களை வெளியீட்டுல என்ன செய்யாது, வராது. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பேராகிராஃப் பீன்ற ரொட்டு இருக்கு. அப்ப எங்களுக்கு பேராகிராஃப் எப்படி வரும்னு தெரியும். அப்ப என்ன செய்யணும், அதுல இருக்கிற விஷயம் அப்படி என்ன செய்வோம், எழுதி கொள்ளுவோம் ஹேஸ். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு, பிஆர். பிஆர்னா அப்படியே உடனே அடுத்த லைனுக்கு வந்துடணும். பிறகு அட்வான்டேஜ் இருக்கு. பிறகு அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. சொல்றேன், நாங்கள இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும். சரியா? இதுல பாத்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜஸுக்கு முன்னுக்கு பின்னுக்கு தொடங்கி ஒன்று முடிச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும், இந்த அட்வான்டேஜஸுக்கு மட்டுமே என்ன நடக்கும், அண்டர்லைன் என்னது வரும். அப்ப எங்களுக்குரிய வெளியீடு என்ன, இதுதான். இதுல நீங்க பிறகு எஃபெக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்கிங் விஷயத்தையும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன், அது ஒரு கொமெண்ட். கொமெண்ட்னா எங்களுக்கு வெளியீட்டுல அது வராது என்ற விஷயம் தெரியணும். சரியானே? அப்ப எங்களுக்குரிய வெளியீடு என்ன, இப்படித்தான் வரப்போகுது. அதே மாதிரி இதுவும் ஒரு வித்தியாசமான கேள்விதான். ஜூவல்னா தெரியும் எங்களுக்கு அன்னோட லிஸ்ட். ஆனா இங்க வந்து அந்த லிஸ்ட் ஸ்டைல் எல்லாம் நாங்க சிஎஸ்எஸ்ல படிப்போம். இதுல நன்னு சொல்றபடியா எங்களுக்கு லிஸ்ட்டுக்கு என்ன செய்யாது, எந்தவித குறியீடுகளும் வராது. அப்ப எங்களுக்கு இந்த இதுக்குரிய வெளியீடு எப்படி வரப்போகுது, நார்மலா கிரிக்கெட், ஃபுட்பால், மற்றது ஹாக்கின்னு நார்மலா போட்டு விட்டோம்னா சரி. இதுல மேபி ஸ்டைல் இது வந்து வராம இருந்திருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம், இதுக்கு ஒரு வட்டத்தை போட்டு அதை நிலட்டி டிஸ்கின்ற ஃபார்மேட்ல எழுதியிருப்போம். சரியானே? அப்ப இது ஜூவல் வர விஷயம். அதே போல இது வந்து டெபினிஷன் லிஸ்டும் மற்றதும் சேர்ந்து வாரது. இப்படிதான் உங்களுக்கு கேள்வி இந்த முறையும் வரப்போகுது டேர்ம் எக்ஸாமுக்கு. பாத்தீங்கன்னா முதலாவது இந்த கேட்டகரி 1 செஸ் டூர்னமெண்ட் ஆல்ரெடி அவன் என்ன H2ல கொடுத்துட்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா கேட்டகரி 1 வடிவம். இதை பார்த்தா எங்களுக்கு தெரியும் உடனே இது ஒரு டெபினிஷன் லிஸ்ட் வடிவம் உண்டு. அப்ப இந்த இடத்துல என்ன வரப்போகுது, DL வரப்போகுது. ஏன்னா டெபினிஷன் லிஸ்டானே நாங்க ஒரு விஷயத்தை எழுதி போட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி எழுத போறோம். அப்ப இதெல்லாம் என்ன செய்வோம், DL முடிப்போம். அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னா முதலாவது வாரது என்ன, DT டெபினிஷன் டைட்டில் தெரியும். அப்ப கேட்டகரி 1 என்ன DTன்னு வந்துட்டு அது எங்களே பிரச்சனை இல்லை. உள்ள வாரதுக்கு 2 வட்டம் போட்டு நிலட்டி இருக்கு. வட்டம் போட்டு நிலட்டுறது எங்க, எந்த லிஸ்ட் வடிவத்துல, ஜூஎல் அன்னோட லிஸ்ட் வடிவம். அப்ப இதுல வர போறது என்னவா இருக்கும், ஜூஎல். இங்கால அடுத்த லிஸ்ட் எல்ஐ, முதலாவது லிஸ்ட் டீம் ஏன்னு சொல்லிக்கிறான், அடுத்த லிஸ்ட் டீம் பின்னு சொல்லிட்டான். சரிதானே? அப்ப இதுலயும் என்ன வர போகுது, ஜூஎல் முடிப்பான். அங்கால பாத்தீங்கன்னா கேட்டகரி 2 DTல வரப்போகுது. உள்ள வார விஷயம் என்ன இருக்க போகுது, இதுல எந்தவித குறியீடும் இல்லை. அப்ப DL ஓர்டர் வரையோடும் முதலாவது என்ன, DTக்கு அடுத்தது என்ன வரும், DD. அப்ப இதுவும் என்ன DDன்னு வரும், இதுவும் என்ன DDன்னு வரும், இதுவும் DDன்னு முடிச்சு கொள்வோம். சரிதானே? இதுதான், இப்படித்தான் உங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது. நான் இன்றைக்கு இதோட முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல டேபிள் என்ன விஷயமும் மிச்சம் இருக்கிற இமேஜ் எப்படி ஆட் பண்றது, லிங்க் எப்படி ஆட் பண்ற விஷயமும் அடுத்த கிளாஸ்ல முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து ஃபார்மும் பார்த்துட்டோம்னா இந்த டேர்முக்குரிய சிலபஸ் இதோட முடிஞ்சிடும். சரியா? ஓகே, இதோட முடிப்போம்.